விடுங்க. அந்த உதவி செய்யறது மனித நேயத்தை பத்தி ஏதாவது நாம ஒண்ணு செய்வோம், அது விவகாரமா மாறி. இப்ப இந்த லாக்டவுனை பத்தியே பேசலாம். வெளியே மால் மூடி இருக்கு, தேட்டர் மூடி இருக்கு, பேங்க் மூடி இருக்கு, ஏன் டீ கடை கூட மூடி இருக்கு. அப்படி இந்த ஆம்பளை ஏன் வெளியே வர? என்ன பொண்டாட்டி வாயை மூட மாட்டேங்கிறான். ஒத்த வார்த்தையா சொல்றான். ஏய் எல்லாம் லூசுடி. நான் லூசு, நீ லூசு, உங்க அப்பா லூசு, உங்க அம்மா லூசு, உங்க குடும்பமே லூசுடா, லூசு பயல்களா. ஒத்த லூசாண்டி சொன்னேன். ஒரு வார்த்தை தான் 3 தலைமுறைக்கு போய் 7 ஜென்மத்துக்கு நீ தாண்டி எனக்கு மனைவி. அப்ப 8வது ஜென்மத்துக்கு எவ வருவா? குறுக்கேள்வி. அதனாலதான் சொல்றது அவ எப்படியாவது வெளியே போகணும்னு ஆசைப்படுறேன். ஒண்ணு வேணா, இப்ப எங்க அம்மா என் ஒய்ஃப் 2 பேருக்கும் வித்தியாசம். நான் கீழே விழுந்துட்டேன்னு வச்சுங்க, ஐயோ என் தவ விழுந்துட்டானே, என் பேரு ஊர்ல தவன் தான், ஐயோ என் தவ விழுந்துட்டானே வெமா கூட்டியார். இதே நான் விழுந்துட்டேன்னு என் மனைவி பாக்குறாங்க, கண்ணை நான் புடலையா வச்சிருக்கேன், வர மாட்டேன். இல்ல எம்காம் படிச்சிருக்கா, படியை தாண்டி தர வர தரல. இவ்வளவுதான் வித்தியாசம். படிப்பை சொல்லிவிட்டாய். இந்த மாதிரி நேரத்துல ஏன்னா வேற யாரும் ஸ்பான்சர் பண்ண போறோம், நம்ம தான் ஸ்பான்சர் பண்ணி. அதே போல இந்த செல்போன் தான் மெயினா சொல்லிட்டு வந்தோம். நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இப்ப எத்தனையோ ஆப் வந்துச்சு, டிக்டாக், அந்த ஆப், இந்த ஆப், பேஸ்புக். ஆனா இதுல ஒரே ஒரு ஆப் மட்டும்தான் நம்மளுக்கு ரொம்ப மகிழ்ச்சி தரும். என்னது? சுவிட்ச் ஆப். அதை ஆஃப் பண்ணி வச்சிட்டோம்னா ஒரு டென்ஷன் கிடையாது. இன்னொன்னு, இந்த 130 நாள் வீட்டுக்குள்ளே இருக்கிறனால எவ்வளவு மன உளைச்சல் நிறைய இடத்துல பேப்பர்ல படிச்சிருக்கோம். மனைவி கணவனுக்கு பெரிய பெரிய சண்டைகள் வருது பாத்துக்கிட்டே இருந்ததுனால. சொல்றேன் இல்ல, டாக்டரே கேட்டிருக்காரு, பாத்துக்கிட்டே இருக்கு சண்டை வருவோம். டாக்டரே கேட்டிருக்காரு உள்ள வந்தோன்னே, ஒரு மாதிரி நமச்சலா இருக்கு சார், உமட்டலா இருக்கு சார். டாக்டர் இருக்காரு, தலைவலி இருக்கா, வெளியே தான் நிக்கிறா. நம்பர் செல்போனை வச்சுதான் நிறைய பிரச்சனை நடக்கும். ஆரம்பத்துல அதை வச்சா நிறைய சொல்லுவோம், ரசிப்பாங்க. வர போறா வீட்டுக்குள்ள போறான், போன் வருது, நேர ஹாலுக்குள்ள போங்க. போயிட்டேன், அங்க டிராவை பிடிச்சிலுங்க, பழைய ட்ரா, உள்ள துப்பாக்கி இருக்கா, இருக்கு, எடுங்க, எடுத்துட்டேன். நேர பெட்ரூம் போங்க. போயிட்டேன், அங்க படுத்திருக்கானா, ஆமா, சுடுங்க, சுட்டுட்டேன், தூக்குங்க, தூக்கிட்டேன். கொல்ல பக்கவா, வந்துட்டேன், அங்க இருக்க கிணத்துல போடு. கிணறு இல்லையே, சாரி, ராங் நம்பர். எனக்கு 6 விரல் இருந்துச்சு. அவனா எல்லாரும் அவனை பெரிய சாமி பெரிய சாமிட்டே கூப்பிட்டாங்க. ஏன் தெரியுமா? ஏன்னா அவன் பெரிய பெரிய சாமி தான். திருடுறவெல்லாம் இருக்கான். ஒரு வீட்டுல ஒருத்தன் திருடிட்டு அங்கேயே சோப்பு போட்டு குளிச்சுட்டு சென்ட் அடிச்சுட்டு காலையில வந்திருக்கான். என்னடா தொழில் சுத்த வேணுங்க, நம்ம வாட்டுக்கு இருக்க கூடாது. அதுக்கு தான் அந்த திருடன் ஜோக்குள்ள போறோம். ஏன்னா இதை வேணா திருடிட்டு போயிடுவான். இன்னொரு இடத்துல நகை இருந்துச்சு, பணம் இருந்துச்சு, எல்லாம் இருக்கு. ஆனா அவன் அதெல்லாம் எடுக்காம அந்த பிள்ளை வச்சிருந்த தாலியை போய் பிடிங்கிருக்கான். அந்த அம்மா சொல்லிச்சு, எப்பா நீ எதை வேணாலும் எடுத்துட்டு போ, இதை எடுக்காத. இல்லங்க, என்னுடைய முதல் திருட்டு மங்களகரமா இருக்கட்டும். திருடின கடையிலேயே தொடர்ச்சியா திருடி இருக்கான். என்னடா நான் ஃபேமிலி திருடுங்க, அது தவிர வேற எங்க போறது. அடுத்த நாள் திருட போனவன் ஒய்ஃபையும் கூட்டு போயிருக்கான். என்னன்னா எது எடுத்து தான் டிசைன் சரியில்லைன்றான். வாடி இங்கே பார்த்துட்டு எது ஒன்று எடுத்துக்க. ஆனா இன்னைக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம், நம்ம மேடைக்கெல்லாம் போறப்ப ஜோக் சொன்னா சிரிக்கவே மாட்டேங்கிறாங்க. நம்ம கஷ்டத்தை சொல்லுங்க சிரிக்கிறான். நேற்று வரல விழுந்துட்டீங்க, அப்படியா, உண்மையிலேயே பெரிய ஹோம் தேட்டர்லாம் பார்த்துருக்கீங்க. நம்ம சொந்தக்காரங்க தான் ஹோம் தேட்டர். ஒரு விஷயம் தான் சொல்லியிருப்போம், அவன் 5ஆ பிரிச்சுட்டு போய் டம்முன்னு அடி லூஸ் தரமா சொன்னா ரொம்ப பிடிக்கும். ஆமா, இந்த பேசுறது